ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி குக்கிங். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச KFC சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். சிக்கனில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1/4 டம்ளர் பால். இதெல்லாம் சேர்த்து சிக்கனில் எல்லா பீசஸ்லையும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் 1 hour அப்படியே வச்சுடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சிக்கனை வெளியே எடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனில் ஒரு முட்டையை அடித்து ஊற்றிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. ஒரு கிண்ணத்தில் 1 கப் மைதா மாவு, எந்த கிண்ணத்தில் மைதா மாவு எடுத்தோமோ அதே கிண்ணத்தில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் சேர்த்து பூண்டு பேஸ்ட் கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போது சிக்கன் பீசஸை மாவில் நல்லா உருட்டி எடுத்துட்டு தண்ணியில் போடுங்க. மறுபடியும் தண்ணியில் போட்ட சிக்கன் பீசஸை மாவில் போட்டு நல்லா உருட்டி இந்த மாதிரி உதறி விட்டுருங்க. இப்படி செஞ்ச சிக்கன் பீசஸை நம்ம வீட்டில் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல கரண்டி, அந்த கரண்டியில் போட்டுக்கோங்க. சிக்கன் பீசஸ் எல்லாம் அந்த கரண்டியில் போட்டுட்டு அந்த கரண்டி இப்படி செய்யுங்க. இப்படி செஞ்சால் தான் சிக்கன் பீசஸில் அதிகமாக இருக்கிற மாவெல்லாம் வெளியே வந்துடும். அப்படி செஞ்சால் தான் நம்மளோட KFC சிக்கன் நல்லா லேயர்ஸாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் பீசஸ் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான KFC சிக்கன் பாப்கார்ன் நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்மி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.